நான் என்னங்கிறேன் இந்த பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் படம் எடுக்கிறத விட்டுட்டு போய் திருமாவளவன் கட்சியிலயோ ஆதியம்மன் கட்சியிலயோ இல்ல இவங்களே ஒரு கட்சியோ ஆரம்பிச்சு நீங்க போராடுங்க இப்படி பண்ணுங்க படம் எடுங்க நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சினிமால பாடக்கூடாது சார். சினிமால நான் என்டர்டைன்மெண்ட் படம் பார்த்தா சந்தோஷமா நான் ஒரு மைண்ட் அப்செட்ல வருவேன். ஒரு படத்தை பார்த்தா நல்லா இருக்கணும், ஒரு டிராகன் மாதிரியோ ஒரு ரப்பர் பந்து மாதிரியோ இது இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி படத்தை நீங்க பார்க்க போவாதீங்க. அதான் சொல்றேன். நீங்க பார்க்க போவாதீங்க. உங்க சமுதாய இளைஞர்கள் இருக்காங்கல, நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அந்த மாதிரி படத்தை எல்லாம் புறக்கணிக்காதீங்க. நீ எந்த கலைஞரையும் படம் எடுக்காத, நீ படத்துல வந்து இந்த கருத்து சொல்லாத, நீ அத பண்ண அத இத பண்ண சொல்லக்கூடாது சார். சொல்லக்கூடாது. கருத்து என்னோட சுதந்திரம் இது. நான் கருத்து சொல்றது சுதந்திரம். சரியா? அதே மாதிரி அவங்களுடைய கருத்து சுதந்திரம் சொல்லட்டும். ஆனா வந்து நல்லா கேட்டுங்க. ஆனா மீடியால சினிமாவுல வந்து இந்த கருத்துக்களை திணிக்கும் போது இது வன்மம் சத்தியமா ஒரு இளைஞர் மத்தியில கண்டிப்பா விதைக்கப்படும். எப்படி நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சொல்ற தென் மாவட்டங்களா இருக்கட்டும், தென் கொங்கு மண்டலமா இருக்கட்டும், இளைஞர்கள் மத்தியில வந்து சத்தியமா சொல்ற முதல்ல வந்து பேச்சுவார்த்தையில இருந்துச்சு. ஒரு பிரச்சனைன்னு வந்து 2 பேர் வாப்பா என்னப்பா பிரச்சனை, நான் என்ன இப்படி கூப்பிட்டு பேசுறானே, வா ஸ்டேஷன் வா எழுதி கொடு, இப்படி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த படங்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கறல வெட்டுதான். படத்துக்கு முன்னாடி சத்தியமா வெட்டுறான். இந்த பக்கம் உயிரிழப்பு ஏற்படுது, அந்த பக்கம் உயிரிழப்பு ஏற்படுது. என்ன ஏதுன்னு கேட்கறது இல்ல.